கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 147 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு விஷயம், என் நண்பர் ஒருவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் பேசும் பொழுது இவ்விதமாக கேட்டார், பிரதர், நீங்கள் 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படி பிரதர் 5 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? அப்படி என்ன காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க? நானும் போய் ஜெபிக்கணும்னு உட்கார்றேன், ஆனால் எனக்கு என்ன ஜெபிக்கன்னே சில நேரம் தெரியாமல் போய்விடுகிறது என்று சொன்னார். அப்போது நான் அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை இதுதான், நான் முழங்கால் படியிட்ட உடனே ஜெபிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் தெய்வ சமூகத்துக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் பாவத்தை அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவருடைய இரத்தத்தால் என்னை கழுவப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை நேற்றைய தினத்தில் நம்ம எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டோம், பாவம் செஞ்சுருக்க மாட்டோம், ஆனாலும் என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீர் விரும்புகிற பரிசுத்தவானாய் மாற்றும், நீர் விரும்புகிற உத்தம இருதயத்தை தாரும், இன்னும் உமக்கு முன்பு மனத்தாழ்மையாய் நடக்க கிருபை தாரும். என் பரிசுத்தத்துக்கு மட்டும் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் நான் ஜெபிப்பேன். அதுக்கு பிறகு நான் கர்த்தரை துதிக்க தான் செய்வேன். அப்படியே அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அப்படி நான் கர்த்தரை துதிக்க தான் செய்வேன். அப்படி துதிக்கிறது ஒரு அரை மணி நேரம் துதிப்பேன். அப்படி நான் துதிக்கும் பொழுதே எனக்கு சில தரிசனங்கள் வரும். அப்படி நான் துதிக்கும் பொழுதே சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்துவார். அப்போது ஒரு 1/2 hour நான் துதித்து 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 கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்த தரிசனத்துக்காக ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியத்துக்காக ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கும்போது சில ஜெபம் 1 மணி நேரம் ஒரே பாயிண்ட் ஓடும், சில ஜெபம் 5 நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அப்படி நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு பாயிண்ட்ஸுகளை கொடுத்து, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, அப்படி அவர் நடத்தும் போது நான் ஜெபம் பண்ணி முன்னிட்டு கண்ணை திறந்து பார்த்தா குறைஞ்சது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் போயிடும். அதுக்கு பிறகு உட்காந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற என்னுடைய தேவைகள், என் குடும்பத்தின் காரியங்கள், என்னுடைய ஊழியத்தின் தேவைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஸோ ஆண்டவருடைய கிருபையில் தாராளமாக 5 மணி நேரம் ஜெபம் ஓடிடும்னு சொன்னேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற கேள்வி, என்னால் அதிக நேரம் ஜெபிக்க முடியல, அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், கர்த்தரை துதியுங்க. நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, அவருடைய நாமத்தை பாட்டினால் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தேவனை துதிக்க பழகுங்க, நல்ல ஜெப ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நல்ல விண்ணப்பத்தின் ஆவியை தருவார். உங்கள் ஆவி கலிகூரும், உங்கள் ஆத்துமா பூரிக்கும். ஜெபத்தை விட்டு எழும்பி வருகிறதுக்கு மனசே இருக்காதுங்க. யாராவது நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நமக்கு கோபம் வரும், ஜெபிக்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கூட்டா இந்த வாரேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு விரிசலாக இருக்குது. அந்த உறவு ஐக்கியப்பட்டு இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தை விட்டு ஜெபத்தை விட்டு எழுந்து போகவே முடியாதுங்க. தட் இஸ் சீக்ரெட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அதிக நேரம் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு பழகணும், அவரோடு பேசணும், அவருடைய மகிமையை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க, அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும், உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை நினைத்தருளும், அவர்கள் கால் இடராதபடி நடத்தும், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்கள் தேவனில் பலனடைய உமக்குள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க கிருபை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.